வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிட்ஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான ஒரு கேரளா ஸ்பெஷல் ஃபிஷ் கறி தான் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் ஃபிஷ் கறி, மட்ராஸ் ஃபிஷ் கறி அப்படின்னு மதுரை ஃபிஷ் கறி இப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கேயும் அதாவது ஸ்டேட்டுக்காக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அங்கே கேரளாவில் கோட்டயம் ஸ்டைல் ஃபிஷ் கறி தான் நான் இன்றைக்கி பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த ஃபிஷ் கறியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் யூஸ் பண்ணுற டேமரிண்ட், அதுக்கு குடம்புளின்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் கவசினியாம்பாங்க. ஸோ நீங்கள் அதை கூகுள் பண்ணிங்கன்னா அதோட எல்லா பெனிஃபிட்ஸும் தெரியும். எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு புளிங்க அது. ஸோ அது வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது, நம்மளோட உடம்பில் பிளட் சுகரை ரெகுலேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறது, இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு புளி அது. ஸோ அது ஃபிஷ்ஷுன்னு எவ்வளோ ஹெல்த்தின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்படி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஸோ இதோ நம்மளோட கேரளா ஃபிஷ் கறி. கேரளாவில் ஃபுல்லாக இப்படி பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தஞ்சாவூர் மீன் குழம்பு ஒரு மாதிரி இருக்கும், செட்டிநாடு மீன் குழம்பு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேரளாவில் கோட்டைங்கிற ரீஜியனில் இப்படி பண்ணுவாங்க. இது கொஞ்சம் காரசாரமாக இருக்கும், அதனால் நான் இதை முதல்ல பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. மற்ற ஸ்டேட்டெலாம் நான் ஒன்றா பண்ணித்தரேன், சரிங்களா? இப்போது இது ஒரு 1/2 kg வஞ்சர மீன், சியர் ஃபிஷ்பாங்க இல்லையா, அதை நல்லா அழகாக அல்வா துண்டு மாதிரி என் மீன்கார் கட் பண்ணி தந்திருக்காரு, அழகாக க்யூபாக, சரிங்களா? எனி ஃபிஷ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இதில் 1/2 kg வஞ்சரம். அதுக்கு நான் 4 புளி, அதாவது நம்ம குடம் புளிம்பாங்க மலையாளத்தில், தமிழ்நாட்டில் அதை என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. இதை கார்சினியா கம்போஜியாம்பாங்க, இல்லை மலபார் டேமரன்னு கூட சொல்லுவாங்க. இது பார்த்தா உங்களுக்கு இது சோக் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இவ்வளோ பெருசாக இருக்குது. கொஞ்சம் சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி சோக் பண்ணியிருக்கேன். இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். இதை தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது 4 பீஸ் போட்டிருக்கேன். 1/2 kgக்கு இது 4 பீஸ் போதும். இந்த புளிப்பு தாராளமாக போதும், சரிங்களா? 4 பீஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இது 4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அதாங்க. ஆனால் கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டைரெக்டாக பவுடராகவும் ஆட் பண்ணலாம், ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க்கு, டக்குன்னு தீயறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராமல் கரெக்டாக பண்ணிடலாம். அதனால் நான் எப்போவுமே ரிஸ்க் எடுக்கிறதில்ல, இப்படி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது, ஓகேங்களா? சின்ன வெங்காயம் 1 கப் நிறையா பொடியாக கட் பண்ணல ஆக்சுவலி, சோப்பரில் போட்டிருக்கேன். எனக்கு வேறு நிறைய வேலை இருக்குது இதுக்கப்புறம். ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும்னு சோப்பரில் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரே மாதிரி அழகாக கட் பண்ணுறதானா கூட கட் பண்ணலாம். நார்மலாக நான் அதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் வேலை ஜாஸ்தின்றனால இப்படி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 1 inch சைஸ் ஜிஞ்சர், அதையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கறி லீவ்ஸ் அண்ட் 4 க்ரீன் சில்லி. இது காரத்துக்கு இல்லை, வாசத்துக்கு தான், கடைசியில் தான் நான் மேலே ஆட் பண்ணுவேன், சரிங்களா? அப்புறம் இந்த மீன் குழம்பு தாளிக்க ஒரு 1/2 teaspoon கடுகு, ஒரு 10 வெந்தயங்க, ரொம்ப போடக்கூடாது, கசந்துரும், சரிங்களா? ஒரு 10 வெந்தயம், அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. அப்புறம் ஒரு 1/2 teaspoon டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள். அப்புறம் ஒரு 1/4 teaspoon, இல்லைனா அதுக்கும் கம்மி வெந்தயம், வறுத்த வெந்தயத்தை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். கேரளாவில் மீன் குழம்புக்கு, கார குழம்புக்கெல்லாம் இந்த வெந்தயம் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க, நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த ஹோல் மீன் குழம்பு கண்டிப்பாக கோகோனட் ஆயிலில் பண்ணுங்கள், அதுதான் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? நான் இங்கே ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது இது வாங்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயோ உங்கள் கமெண்ட்ஸ்லேயோ பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகே? நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நான் குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கோகோனட் ஆயில், இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் இருக்கும். ஸோ எண்ணெய் சூடாகட்டும். ஸோ எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு வெந்தயம் போடலாம், பொரியட்டும். ஸோ நம்ம கடுகுலாம் பொரிஞ்சிடுச்சு. கறி லீவ்ஸ், அப்புறம் நம்ம ஆல்ரெடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு நல்லா சாட்டே பண்ணியாச்சு நம்ம சின்ன வெங்காயத்தை. இப்போது இந்த ஜிஞ்சர் கார்லிக் சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நீங்கள் கேட்பீங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடலாமான்னு. இல்லைங்க, சில விஷயங்களுக்கெல்லாம் நம்ம இப்படி தான் போடணும்.
இப்போ பிரியாணிக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் கட் பண்ணி போட்டால் சரியாக வராது இல்லைங்களா, அதே மாதிரி இதில் பேஸ்ட் போட்டால் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் கட் பண்ணியோ இல்லை சும்மா நசுக்கியோ கூட போடலாம். இந்தியெல்லாம் அம்மிக்கல்ல நசுக்கி தான் போடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, மீன் குழம்பெல்லாம் இந்த மாதிரி சட்டியில் பண்ணுங்கள், மண் சட்டியில் பண்ணுங்கள். இந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாம் வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணி கொடுக்கும் இந்த சட்டி. ஸோ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் சாப் பண்ணது போட்டு அதோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம டர்மரிக் பவுடர் அண்ட் இந்த ஃபெனுக்ரிக், அதாவது வெந்தய பவுடர் கொஞ்சம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு ஒரு நிமிஷம் சாட்டே பண்ணிடலாம். அடுப்பை வந்து லோவில் வச்சுக்கோங்க. இந்த பவுடர்லாம் போடும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, போதும். இப்போ நம்ம சில்லி பவுடர் இப்படி வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பிகினர்ஸ்னால் ஆஃப் பண்ணிவிட்டு கூட போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம், சாட்டே பண்ணிக்கலாம். இந்த பவுடர்லாம் வந்து மிளகாத்தூள்லாம் தீஞ்சிருச்சுன்னா குழம்பே வந்து அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிடுங்க அதோட. அதுக்கப்புறம் ப்ரொசீடே பண்ணாதீங்க, சரிங்களா? இப்போது லோவில் வச்சு நல்லா இதை இந்த மிளகாத்தூளோட ரா ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகணும். கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா சாட்டே பண்ணி அதோட ரா ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போயாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் வாட்டர், இந்த ஸ்டேஜில் நம்ம கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். கொதிக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கிட்டு நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 4 பீஸ் புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த தண்ணியை மேலாக ஊற்றிடுங்க. அதில் இருக்கிற டஸ்ட்டை நிறுத்திடுங்க. ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மீடியமாக வச்சு கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதோ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது மீனெல்லாம் ஒன்றா நம்ம இதில் போட்டுடலாம். போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து திக்னஸ் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க, சரியா? இனி மீன் குக்காகி வரும்போது திக்னஸ் கரெக்டாக இருக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி அதே மாதிரி புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் அந்த புளி பீஸை எடுத்துருங்க. ஒரு 2 புளி பீஸை எடுத்துடலாம். காரம் புளிப்பு எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சது முடிச்சுட்டு அப்படின்னு இருந்தால் கடைசியில் கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நிறையா வழி இருக்குது நம்ம டிஷ்ஷை நம்ம காப்பாற்ற, ஓகேங்களா? இப்போதைக்கு புளி உப்பு எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது நான் டேஸ்ட் பண்ணப்போ. நீ மீன் வெந்து வரட்டும், அப்போ பார்க்கலாம். இப்போது மறுபடியும் கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஷிம்மில் வச்சுட்டா போதும். லோ ஃப்ளேமில் வச்சு மீனை குக் பண்ணிடலாம். ஸோ இதோ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மீன் குழம்பு சும்மா தகன்னு என்ன கலர் பாருங்கள். காரம்னு பயந்துடாதீங்க, அது காஷ்மீரி சில்லினால அந்த கலர். மற்றபடி காரம்லாம் கரெக்டாக தான் இருக்கும். இனிமேல் இந்த மீன் குழம்ப நம்ம கரண்டி போடக்கூடாது, சும்மா அழகாக அப்படி சுற்றி விட்டுறணும் மிக்ஸ் பண்ணணுன்னா. அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னேன் கார்னிஷிங்க்காக இந்த பச்சை மிளகா வாசம் மெதுவாக இதில் இறங்கும், அவ்வளோதான். ஓகே, இப்போது கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதோ பாருங்கள், நம்ம மீன் குழம்பு இப்படி கொஞ்சம் ஆற விட்ட உடனே எவ்வளோ அழகாக கலர் பாருங்கள் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மீன் குழம்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, வெறும் ரைஸுக்கு இல்லைங்க, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு இப்போ நல்லாயிருக்கும், பரோட்டாவுக்கு நல்லாயிருக்கும். இவ்வளோ அருமையான ஒரு மீன் குழம்பு இது. உங்கள் நம்ம கேரளா மலபார் புளி யூஸ் பண்ணி, குடம்புளி யூஸ் பண்ணி சூப்பரான ஃபிஷ் கறி சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நல்ல உப்பு புளி காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது டேஸ்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்பாத்தி, சாதம், பரோட்டா எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக செட் ஆகும். கண்டிப்பாக கொஞ்சம் ஹெல்த்தியான இந்த புளி யூஸ் பண்ணி நீங்களும் இதே மாதிரி மீன் குழம்பு பண்ணி கண்டிப்பாக எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க.
ரொம்ப சுவையான ஹெல்தியான குடம்புளி ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.